கமிஷன் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல என்னோட தனிப்பட்ட கருத்து, அந்த விருதுக்கு எந்த மரியாதையும் எனக்கு இல்லை. நாங்கள் எந்த மரியாதையும் கொடுக்கறதில்ல. ஏன்னா அது வந்து ஆகச்சிறந்த படங்கள் எல்லாம் நிராகரிச்சிருக்கு. இப்போ ஐன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் நடித்த தம்பி விக்ரமுக்கு ஒரு சிறந்த நடிகர் விருது கொடுக்கலைங்கும் போது நமக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த விருதுங்கிறது பாரபட்சம் பார்த்து கொடுக்கப்படுது. அதில் இந்த முழுக்க அவங்க தமிழ்நாட்டு மேலே அவங்களுக்கு இருக்க வெறுப்புணர்வை காட்டுவதாக தான் நான் இதை பார்க்குறேன். முழுக்க நிராகரிப்பாங்க. மிகச்சிறந்த படங்கள் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கூட, ஒரு மரியாதை கூட செய்யலை. அவங்க ஆள் மனதுக்குள்ள தமிழ்நாடு மேலே, தமிழர்கள் மேலே இருக்க வன்மத்தை தொடர்ச்சியாக காட்டுவாங்க. அதுதான் இவ்வளவு வள வேட்டை, இவ்வளவு நாசகார திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது காரணம். இதெல்லாம் அதனால தான். நீலகிரி மலை ரயில் தனியார் மயமாக்கப்படுவதா ஒரு மலை ரயில், நீலகிரி மலை ரயில் மட்டும் இல்லை, மொத்தமாகவே தொடர்வண்டித்துறை வந்து தனியார் மயப்படுத்தப்படும். ஏன்னா முதல்ல உணவு கொடுக்கறது, அதை பராமரிப்பது, அப்புறம் கழிவறை சுத்தம் செய்வது, ஒவ்வொன்றா பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த இப்போ முழுக்க நீ அது கொடுக்கப்படும். அதுக்கான வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது. அவர் எப்படி சொல்லுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் சிறப்பு உரிமை எடுத்துட்டோம், அந்தஸ்தை எடுத்துட்டோம், மாநில உரிமையை பிரித்து யூனியன் பிரதேசமாக கொண்டு வந்துட்டோம், அதனால் மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கொண்டு வந்தது, அவங்க செயல்படுத்துகிற திட்டங்கள், அவங்க கொண்டு வர சட்டம், அப்போ அது நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. உயிரை கொடுத்தேனும் ஜம்மு காஷ்மீரை காப்பாற்றுவேன் அமித்ஷா. அதே தான். அப்போ இந்த சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுங்க, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கணுங்கிறது உறுதி சொல்கிற மாதிரி, சவால் விடுற மாதிரி, சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுங்க. அவர் சரியாக தான் சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனும் வந்து பாரத போரில் வந்து சூழ்ச்சியால் தான் வெல்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சூழ்ச்சியால் தானே வென்றிருக்காங்க, அதனால சொல்கிறாரு. அவரே பிஜேபி தான். நீங்கள் போய் தயாராக இருக்காரா மறிக்கிறீங்கள? எதற்கான வருகை? நீலகிரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யணும். 370 சட்டப்படி ஜம்மு காஷ்மீர் மக்கள் எல்லாமே கொண்டாடிட்டு தன்னுடைய சுதந்திர தின உரையில் நரேந்திர மோடி சொல்லியிருக்காங்க. சுதந்திர தின உரையில் வேற அவர் கொண்டு வந்தது எப்படி சொல்லுவாங்க? இல்லை மக்கள்லாம் திண்டாடுறாங்கன்னு சொல்லுவார், கொண்டாடுறாங்கன்னு தான் சொல்லுவார். 370 பிரிவு எடுத்தீங்க, மாநில உரிமையை ஏன் படிச்சிங்க? இங்கே உடனே ஒரு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவீங்க. ஆளுநர் யார்? சம்பந்தமில்லாத ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டு போடுறீங்க. உங்கள் மக்களை முழுக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்கி ஒடுக்கி அவங்களை அமைதிப்படுத்துவதுங்கிறது எப்படி அமைதி? அது எந்த மாதிரியான அணுகுமுறை? அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு அது அம்பானி பேசுகிறாரு, 1 லட்சம் கோடி நான் முதலீடு செய்ய தயார்னு. இப்போ யாருக்கான வேலை இங்கே நடந்திருக்கு? அரசு சொல்லுது நான் 1 லட்சம் கோடி மக்களின் நலத்திட்டத்துக்கு நாங்கள் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னா அது சரி. ஒரு முதலாளி சொல்கிறாரே 1 லட்சம் கோடி நாங்கள் முதலீடு செய்ய போகிறோன்ட்டு. இப்போ யாருக்காக கதவு திறந்து விடப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? இந்திய ஒருபோதும் திணிக்கக்கூடிய முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது முறியடிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எங்கே இந்தி இல்லை? திணிக்கக்கூடியது எந்த இடத்துல இந்தி இல்லை? இப்போ இங்கே வானூர்தி நிலையத்தில் இங்கே உள்ள எங்கேயாவது இந்தி இல்லாமல் இருக்குதா? சில இடங்களில் இந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, தமிழே இல்லை. எல்லா இடங்களையும் திணிச்சு முடிச்சு விட்ட பிறகு இப்போ நேரடியாக இந்தியை திணிக்கிறது, இந்திக்காரர்களே திணிக்கிறது. 1 கோடி பேர் உள்ளே வந்திருக்கான், 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்கிறான். எந்த இடத்துல இந்தி இல்லாமல் இருக்குது? வெற்றி பேச்சு. வேலூர் இடைத்தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி என்ன சொல்? அதில் வெற்றின்னா அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே.